மசாலா கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கும். பொடி அரைக்கிறது, மாவு அரைக்கிறது அந்த மாரி பண்றப்போ, பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த காரமான துகள்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து அத மோந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ, அப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள போய் நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு போய் படியிறப்போ என்ன ஆகும்னா, இது மாதிரி அலர்ஜி நம்மளுக்கு வந்து உருவாகிட்டு, அதனாலேயும் ஆஸ்மா உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் துணி கம்பெனி, பஞ்சு கம்பெனி இது மாதிரியான கம்பெனில, மில்ல வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டு அந்த பஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதில இருக்கக்கூடிய மைன்யூட் சின்ன சின்ன நூல்கள், சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே காத்துல பறந்துட்டுருக்கும். மூச்சு வெளிய விடுறப்போ, உள்ள இழுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அதுவும் சேர்ந்து நம்மளுக்குள்ள போயிடும். அப்படி போறப்போ, அதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நுரையீரலுக்குள்ள நாள் கணக்கா படிஞ்சு 10 வருஷம், 15 வருஷம் அந்த கம்பெனில தொடர்ந்து வேலை செய்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளோ, இல்ல ஆஸ்மா பிரச்சனையோ அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சுருது.